1948 ஜனவரி 30ஆம் நாளன்று தேசப்பிதா காந்தியடிகள் இந்து மத வகுப்பின வெறியனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி 1984 நவம்பர் 30 அன்று காலிஸ்தானிய இனவெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பஞ்சாப் பயங்கரவாதத்தை தடுக்க அமைதி தீர்வு காண ராஜீவ்காந்தியோடு ஒப்பந்தம் போட்ட சீக்கிய மத தலைவர் லோங்கோபால் காலிஸ்தானிய வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1991 மே 21ஆம் நாள் திருப்பரம்பத்தூரில் மனித வெடிகுண்டை பயன்படுத்தி ராஜீவ்காந்தி LTTE தமிழ் வெறியர்களால் கொல்லப்பட்டார். பஞ்சாப் பயங்கரவாதத்தை ஒடுக்க முயன்ற பியாந்த சிங் வெடிகுண்டு வைத்து கொல்லப்பட்டார். இவ்வாறு பயங்கரவாதத்திற்கும் மதவெறிக்கும் இனவெறிக்கும் பலியான பல முக்கிய தலைவர்களுக்கு உரிய பங்கை செலுத்த வேண்டும். அதேபோல நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடிய கட்சி, இந்திய அரசியல் சட்டத்தை வகுப்பதில் முக்கிய பங்காற்றிய கட்சி, நவீன இந்தியாவை கட்டி வளர்க்க சுதேச மன்னர்களின் ஆட்சியை மாற்றி நாட்டை ஒருங்கிணைத்த பெரும் சாதனை, ஜாமீன் இனாம் முறைகளை ஒழித்த சாதனை, திட்டமிட்ட பொருளாதாரத்தின் மூலம் அணை கட்டி நீர் பாசனத்திற்கு வழிவகுத்தது, தொழிற்சாலைகளை கட்டியமைத்தது, மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்தது, வங்கிகளை, ஆயுள் காப்பீட்டு கழகத்தை அரசுடைமையாக்கியது, மன்னர் மானியத்தை நீக்கியது, விஞ்ஞானத்துறையில் வளர்ச்சிக்கு வித்திட்டது, எரிவாயு எண்ணெய் எடுக்க சுத்திகரித்தது என தொடர்ந்து வளர்ச்சி பாதை 1991க்கு பின் உலகமயம் என்ற வலைக்குள் வீழ்ந்து பின்னர் சிறு பெரு தொழில்கள் நசியவும், விவசாயம் சீரழியவும், கல்வி பண்பாட்டு துறையில் நாச சக்திகள் நுழையவும், மதச்சாதி சான்றிய சண்டைகளை மக்கள் கொல்லப்படுவதும் தொடரும்போது, நேரு கட்டி வளர்த்த பொதுத்துறை விற்கப்படும் போது காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். வங்கிகளை தனியாரிடம் விற்க முயலும்போது தடுக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நேரு இந்திரா காந்தி கட்டிய இந்தியாவை இடிக்கும் போது காங்கிரஸ் கட்சி போராட வேண்டும். தேசிய இயக்கம் கனவு கண்ட இந்தியாவுக்கு பதிலாக மனுநீதி, அதிகார சாதி ஆட்சி சமுதாய அமைப்பு உருவாக்க முயல்வதை யாரையும் விட காங்கிரஸ் அல்லவா முதலில் எதிர்க்க வேண்டும். ராஜீவின் ரத்தம் தமிழ் மண்ணில் கலந்த பிறகும் அந்த பலிக்கு துணை நின்றவரை எதிர்ப்பதிலும் காங்கிரஸ் கட்சி தானே முதலில் நிற்க வேண்டும். இடதுசாரி கட்சிகளின் மீது ஒரு பெரும் பொறுப்பை வரலாறு சுமத்தி இருக்கிறது. ராஜீவ் இருந்திருந்தால் என நினைக்க வேண்டி வருகிறது. இடதுசாரி கட்சிகளும் நாட்டை காப்பதற்கான களத்தில் நேச சக்திகளை திரட்டி இறங்க வேண்டும். ராஜீவ் கண்ட கனவு அன்று நனவாக கூடும். அத்தியாயம் முற்று. புத்தகம் இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது புத்தகங்கள் ரிக்வஸ்ட்டில் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய பழைய பதிவுகள்லாம் காணாமல் போனதுக்கு காரணம் காப்பிரைட்ஸு. இயக்கம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ரூல்ஸு யூடியூப்பில். அதனால தான் பதிவு செய்யாமல் இருக்கேன்.